Next, I call Abbas Madrasa to give welcome speech. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய லட்சக்கணக்கான சஹாபாக்கள், தாபியீன்கள், உலமாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அந்த வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த மாணவர்களே, இது எத்தனாவது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி என்று யாராவது குறிப்பிட முடியுமா? இது 114வது வார தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் பாசத்திற்குரிய மௌலவி தாரிக் அஹ்மது ஆலிம் பிலாலி அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாணவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு சிறந்த ஆளுமைகள், அதிகாரிகள் உங்கள் முன்னால் இந்த தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் இங்கே வருகையிருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் அரசு அலுவலர்களாக, அரசு தோட்டக்கலைத்துறை அலுவலராக, அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸராக கம்பத்தில் பணியாற்றி வருகின்றார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக செயல்படுகின்றார். அருமை சகோதரி இங்கே வருகின்றிருக்கின்றார். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு கல்வியின் அவசியம், வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் குறித்து உரையாற்ற இருக்கின்றார். அன்பார்ந்த மாணவர்களே, நான் பேசுவதற்கு முன்பாக ஒரே ஒரு திருக்குறளை சொல்ல ஆசைப்படுகின்றேன். திருக்குறள் 611. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி இல்லாமல் நம்மால் முடியும் என்று அந்த மன வலிமையோடு செய்யக்கூடிய எல்லா செயலும் நிச்சயமாக வெற்றி தரும் என்பதுதான் அந்த குறளினுடைய அர்த்தம். இந்த நேரத்திலே ஒருவரை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். அல்டிமேட் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார், அவருடைய பேஷன், அவருடைய கடின உழைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை, அவர் தொட்ட உயரம் என்ன என்பதை உங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1971ஆம் ஆண்டு உழைப்பாளர் தினத்திலே பிறந்த அஜித் குமார் ஒரு சாதாரண ஒரு நபர். 10வது மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கும்போது நான் ஒரு தொழில் செய்யலாம், தொழில் கற்றுக்கலாம் என்று ஆசைப்படும் போது, நீ தொழில் கற்றுக்கொண்டே படிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லும் போது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மெக்கானிக்காக ஒரு இடத்துல பணி செய்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, அவரை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்குது, சினிமா துறையில் நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லும் போது, அதை ஒரு முயற்சியாக அந்த திருக்குறளில் குறிப்பிட்டது போல, சரி ஓகே நம்ம சினிமா துறையில் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த சினிமா துறையில் முயற்சி செய்கிறார். அப்போ அவர் கடினமான ஒரு முயற்சி செய்து தன்னுடைய 22ஆம் வயதில் அமராவதி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரும் புகழ் அடைகின்றார். சினிமா துறையில் பல படங்களை நடித்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். ஒரு 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 விஷயத்தை செய்யணும், இதில் நம்ம தடம் பதிக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யணும்னா அந்த ஒரு முயற்சி செய்கிறார். என்ன முயற்சி செய்கிறாரு, அவரோட பேஷன் என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஓகே, வெரி குட். அவர் ஒரு கார் ரேசிங்கில் கார் பந்தயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவர். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்டா, சினிமா நடிப்பை தவிர இருக்கக்கூடிய நேரங்களில் கார் ரேசிங்கில் அதிகமான ஒரு ஆர்வம் உள்ளவர். ஒரு பெரிய விபத்து ஏற்படுது, ஸ்பைனல் கார்டில் அவருக்கு அடிபடுது, அதாவது முதுகுத்தண்டில் அடிபடுது. ஏன் இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும் மாணவர்களை, ஒரு அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு அவரால் நடக்க முடியாது, அவருடைய கேரியர் முடிஞ்சு போச்சு, அவர் மென்மேலும் வளர முடியாது என்பது அவருக்கு சொல்லப்படும் போது, இல்லை நான் நிச்சயமாக எழுந்து வருவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாருன்னா மீண்டும் களம் இறங்குறாரு. உடற்பயிற்சி செய்து தன்னை மீண்டும் அந்த களத்துக்கு தயார் செய்து கொண்டுகிறார். ஒரு விபத்து ஏற்படுது, ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகுது, முடங்கி போய் வீட்டில் இல்லாமல் இன்னைக்கு மீண்டும் எழுந்து பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். அவர் என்ன சாதனை என்பதை கடைசியில் சொல்கிறேன். அன்பார்ந்தமான, ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமையை, தனித்திறமையை நம்ம வளர்த்துக்கொள்ளணும்.
கார் ரேசிங்கில் 2024 நடந்த துபாயில் நடந்த ரேசிங் போட்டியில் பெரிய அளவில் பதக்கங்களை பெற்றிருக்காங்க, சாதனையாளர்களாக உருவாக்கியிருக்காங்க. அங்கே உள்ளவர் ஒரு இம்ரான் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த போட்டிகளில் இந்திய தேசிய கொடியை கையிலேந்து யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் நீண்ட நாள் காத்திருந்தோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்று அஜித்குமார் என்ன செய்கிறாருன்னா தேசிய கொடியை கையிலேந்தி அங்கே காட்சி அளித்து அங்கே இருக்க இந்தியர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறாரு. நடிப்பு ஒரு பக்கத்தில் இருக்கு, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு நீங்கள் எனக்கு ரசிகராக இருக்கும், நீங்கள் உண்மையாக நீங்கள் உழைக்கணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கிறணும், எனக்கு நீங்கள் ரசிகராக இருக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் நீங்களாக இருக்கணும் என்று சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு இன்றைக்கு பலருக்கு வழிகாட்டக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி படிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஒரு லண்டன்லேருந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க, சென்னைக்கு வரும்போது ஒரு பெண்மணி குழந்தையோடு வர்றாங்க, தனியாக வர்றாங்க. அவங்க குழந்தையோடு வர்றாங்க, கையில் ஒரு ட்ராலி இருக்குது. அந்த ட்ராலியை அவர் என்ன செய்கிறாருன்னா இவர் வாங்கிக்கிறார். ஒரு பெரிய ஸ்டாரு, ஒரு பிரபலமான நபர் என்ன செய்வாங்க, ஒரு ஏர்போர்ட்டில் போனோன்னா யாரையுமே பார்க்க மாட்டாங்க, அவங்களா போய்வாங்க, யாரையுமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் ஒரு எளிமையான நபர் என்ன செய்கிறாருன்னா அந்த பெண்மணியோட சூட்கேஸை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் செக்இன் கவுண்டர் வரைக்கும் வாங்கிட்டு உள்ளே கொண்டு வந்து அந்த பெண்மணிட்ட ஒப்படைச்சிட்டு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு மனித நேயம், ஒரு மனிதாபிமானம் தானே அன்பார்ந்த மாணவர்களே. பெரிய லெவலில் வந்தாலும் கூட தங்களுடைய அந்த மனிதாபிமானத்தான செயல்களை அவர் பின்பற்றாங்க. அந்த நடிகை சாலினி அவர்களுக்கு சிறந்த கணவராகவும் அவருடைய குழந்தைக்கு சிறந்த தகப்பனாகவும் செயல்படுகின்றார். அதனால தான் அன்னைக்கு அந்த விபத்தில் முடங்கி போகாமல் இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரிடையில பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு அஜித்குமார் அவர்கள். ஏன் இதை சொல்ல வரேன்டா, சொன்ன மாதிரி ஒரு முயற்சி நம்ம செய்யணும், நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. செஞ்சாதான் அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே பேசின ஒரு மாணவர் சொன்னார்ல, அந்த நீட் தேர்வில் அந்த 39 வயசு நான் நீட்டு எழுதினாய்த்தான் நான் டாக்டர் ஆகித்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம். அதோட உறுதியை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். எந்த ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றைய செய்யக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு செய்யக்கூடியவன் நிச்சயமாக சோம்பேறி. உண்மையா இல்லையா? நேற்று ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு செய்து முடிக்கக்கூடியவன் நிச்சயமாக சோம்பேறி. இன்றைக்கு செய்யக்கூடிய விஷயத்தை இன்றே செய்து முடிப்பவன் சுறுசுறுப்பாளன். அதே போல நாளை செய்யக்கூடிய விஷயத்தை இன்றைக்கே செய்து முடிக்கப்பவன் யாரு, அவன்தான் வெற்றியாளர். அதாவது இப்போ எக்ஸாம் இருக்கும், நம்மளுக்கு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் ஆனுவல் எக்ஸாம் வருது, பொது தேர்வு வருதுன்னா நம்ம கடைசி 10 நாள் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு கூடாது, படிச்சுக்கிருந்தவொடனே பாஸ் ஆயிடுவோமா? நம்ம 10ஆவதுல 500க்கு 480 மார்க் எடுக்கணும் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம். அந்த 480 மார்க் எப்போ கடைசி 10 நாளில் படித்தா கிடச்சிருமா? கிடைக்காது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்மளோட தயாரிப்பு அதனால தான் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் என்ன செய்யறாங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை தயார்படுத்துகிறாங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு செலவுக்கு பணம் கேட்கும் போது என்ன செய்யறாருன்னா ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. இந்த கை கடிகாரத்தை கொண்டு போய் நீ ஒரு கடையில் விற்றுட்டு நீ காசை வாங்கிக்க அப்படின்றாரு. அந்த பையன் என்ன செய்யறாரு, அந்த கை கடிகாரத்தை எடுத்துட்டு ஒரு கடைக்கு போகிறாரு. வாட்ச் கடைக்கு போகும்போது இது எவ்வளோங்க வரும்னு 100 ரூபா வருங்க அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அப்பாட்ட திருப்பி இல்லை ஒரு 100 ரூபா தான் சொல்கிறாரு, எனக்கு பத்தாது அப்படின்னு. இப்போ நீ இதை என்ன செய்ய, ஒரு அடமான கடை கொண்டு போ அப்படின்றாரு. அடமான கடை கொண்டு போகும்போது இல்லை இதுக்கு 200 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த அடமான கடைக்காரர் சொல்கிறாரு. உடனே திரும்பி வந்துடுறாரு அப்பாட்ட சொல்லி, இந்த மாதிரி 200 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துக்கு இந்த கை கடிகாரத்தை கொண்டு போ. அந்த கை கடிகாரம் அங்கே போய் கேளுன்ற உடனே அங்கே போய் கேட்குறாங்க, இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான ஒரு பொருள், இந்த வாட்சுடைய இந்த கை கடிகாரத்துடைய மதிப்பு 30 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அதை சரிங்க நான் கேட்டுட்டு வந்துரு சொல்லிட்டு அவர் தந்தைகிட்ட கேட்கும் போது, அப்போ அந்த கடைக்காரர் இப்போ 100 ரூபா தான் சொன்னார், இன்னொரு அடகமான கடைக்காரர் 200 ரூபா தான் சொன்னார், ஆனால் இந்த மியூசியம்
அங்கே போய் கேட்கும் போது நீங்கள் கேட்க சொன்னீங்க 30 லட்ச ரூபா சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அந்த பொருளுடைய மதிப்பு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அந்த மியூசியத்தில் உள்ளவர் தெரிஞ்சிருக்கு. அதுபோல தான் நீங்கள் அந்த 30 லட்ச ரூபா மதிப்புள்ள வாட்சை போன்றவர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் என்னது? அந்த மியூசியம். இந்த அதாய அரபிக் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தான் அந்த இருக்கக்கூடிய இடம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றதான் விஷயம். ஒரு சாதாரண இடத்துல இருந்தீங்கன்னா அந்த வாட்சோட மதிப்பு தான் உங்களுடைய மதிப்பு 100 ரூபாய். ஆனால் அடமான கடைக்கு போன அந்த இடத்துடைய மதிப்பு 200 ரூபான்னு வச்சா அந்த மியூசியத்தில் அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 30 லட்சம் ரூபா. அந்த வாட்சை போன்றவர் தான் நீங்கள். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பு வரும். உங்களை சிறந்தவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பம் அதாய அரபிக் கல்லூரி நிச்சயமாக நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, மிகச் சிறப்பாக இந்த தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே என்னை பேச அழைத்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஜர்த் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, பனை நடவு நிகழ்ச்சி நடக்கணும்னு ஒரு ஏற்பாடு கேட்டிருந்தாங்க. அதையும் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையை வைத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜிசாக்குமுல்லா ஹைரன்.